எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வினைச்சொற்களை தமிழ் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதலாவது பேசு. பேசு இதுக்கு ஹிந்தியில் போல். போல் பேசுறதுக்கு நம்ம போல்னு யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு, நீ பேசு. இதுக்கு ஹிந்தியில் தும் போலோ. தும் போலோ. அதுவே ரெஸ்பெக்டாக ஆப் போலியே. ஆப் போலியே. அடுத்தது அனுப்பு. எதையாவது அனுப்புறதுக்கு நம்ம பேஜ்னு யூஸ் பண்ணணும். பேஜ். பேஜ் கடைசியில் ஜா சவுண்டில் எண்ட் ஆகணும். அடுத்தது விற்க. எதையாவது பொருளை விற்கிறதுக்கு நம்ம பேச்சுன்னு யூஸ் பண்ணணும். பேச் கடைசியில் சா சவுண்டில் எண்ட் ஆகணும். இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது அழைப்பு. கூப்பிட்றதுக்கு நம்ம புலான்னு யூஸ் பண்ணணும். புலா. புலா. எடுத்துக்காட்டு, நீ கூப்பிடு இல்லைன்னா நீங்கள் கூப்பிடுங்க. இதுக்கு ஹிந்தியில் தும் புலாவோ இல்லைன்னா ஆப் புலாயே. அடுத்தது போடு. எதையாவது போடுறதுக்கு ஹிந்தியில் தால் யூஸ் பண்ணணும். தால். தால். எடுத்துக்காட்டு, நீ போடு. இதுக்கு ஹிந்தியில் தும் தாலோ. தும் தாலோ. இதுவே ரெஸ்பெக்டாக ஆப் தாலியே. ஆப் தாலியே. அடுத்தது ஓடு. ஓடுறதுக்கு நம்ம ஹிந்தியில் தவுடுன்னு சொல்லணும். தவுடு. தவுடு. இதுக்கு ஹிந்தியில் எடுத்துக்காட்டு, நீ ஓடு இல்லைன்னா நீங்கள் ஓடுங்க. இதுக்கு ஹிந்தியில் தும் தவுடோ இல்லைன்னா ஆப் தவுடியே. அடுத்தது வாழ்க. உயிர் உள்ள பொருளை ரஹ்ன்னு சொல்லுவாங்க. ரஹ். ரஹ். உயிரை ரஹ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வைத்திரு. வைத்திரு. இதுக்கு ஹிந்தியில் ரக். ரக். எடுத்துக்காட்டு, நீ வச்சுக்கோ இல்லை நீ வைத்துக்கோ. இதுக்கு ஹிந்தியில் தும் ரக்கோ. இதுவே ரெஸ்பெக்டாக ஆப் ரக்கியே. அடுத்தது வாங்க. வாங்க. ஏதாவது பொருளை வாங்கிறதுக்கு நம்ம கரீத். கரீத். கரீதுன்னு யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு, நீ வாங்கு. இதுக்கு ஹிந்தியில் தும் கரீதோ. தும் கரீதோ. அதுவே ரெஸ்பெக்டாக ஆப் கரீதியே. ஆப் கரீதியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.